இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆப்பிரிக்க தேசம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மாபெரும் மிஷனரியை இழந்து தவித்த சமயம். ஆப்பிரிக்காவிற்கு செல்லவோ ஊழியம் செய்யவோ ஆட்கள் இல்லை. ஆனால் தன்னையே அர்ப்பணித்தார் மேரி ஸ்லேசர் என்ற ஒரு பெண். கலபார் நதி இன்றைய நைஜீரியா. மனிதர்கள் அங்கு மனிதர்களாகவே இல்லை. வாழ்க்கைக்கான சட்டம் இல்லை, வாழ்க்கை முறையும் இல்லை. மூட பழக்க வழக்கங்கள் அங்கு மலிந்து கிடந்தன. அந்தோ பரிதாபம்! இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் ஒரு தாய். குழந்தைகளின் உடல் ஈரம் காய்வதற்கு முன்னே கொடூரன் ஒருவனின் கை மூர்க்கமாக பாய்ந்தது. மெல்லிய வாய் திறந்து குழந்தைகள் அழும் முன்னே அவைகளின் தலைகளை துண்டித்து எறிந்தான். சோகத்தின் மேல் சோகம் மீண்டும் தொடர்ந்தது. அழுவதற்கு கூட கண்ணீரற்ற அந்த தாய் வீட்டை விட்டு காட்டிற்கு விரட்டப்பட்டாள். தனிமையில் அவள் வேதனைப்பட்டாள். காரணம், இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலம் பிறந்தவை என்பது அவர்களின் நம்பிக்கை. என்ன அறியாமை இது! மேரியின் கண்கள் சிவந்தன. யுத்த வீரனைப் போல உள்ளத்தில் வீறு கொண்டு எழுந்தாள். கிறிஸ்துவின் அன்பு அவரை உந்தி தள்ளியது. வீடு வீடாகச் சென்று உண்மை செய்தியை உற்சாகமாக உரைத்தாள். மக்களின் அறிவு கண்களை திறந்தாள். இரட்டை குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றினாள். ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி மா என்று அன்புடன் அழைக்கப்பட்ட மேரி ஸ்லேசர், நான் அங்கு போய் அதை நிறுத்தாவிடில் அங்கே அதிக இரத்தம் சிந்தப்பட்டு அநேகர் கொல்லப்படக்கூடும் என்று அர்ப்பணிப்புடன் சென்றார் மேரி ஸ்லேசர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. வேதாகமத்திலே தெபோராளுக்குள்ளே இத்தகைய வைராக்கியம் இருந்தது. இஸ்ரவேலிலே அவள் தாயாக எழும்பும் வரை கிராமங்கள் பாழாய் போயின. தைரியம் இல்லாத கோழையான பாராக்கை உற்சாகப்படுத்தி யாபீனின் சேனாதிபதியான சிசராவை எதிர்த்து நிற்க அனுப்புவதுடன் தானும் செல்கிறாள். அவள் இதயம் உலகத்தையோ ஆசை இச்சைகளையோ நாடாமல் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை அவள் உள்ளம் நாடினது. இன்று அநேக பெண்களின் உள்ளம் யாரை நாடுகிறது? வசதிகளையும் ஆடம்பரங்களையும் கண்ணின் காட்சிகளையும் இச்சைகளையும் அல்லவா நாடுகிறது. கர்த்தரை தவிர வேறு எதை நோக்கினாலும் நிலையான சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்காது. பிறர் மீதும் அவர்களின் வசதி, அந்தஸ்து, ஆடம்பரம் ஆகியவற்றில் மனம் போகிறதே தவிர கர்த்தர் மேல் போவதில்லை. மற்றவர்களை பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்வில் விழுந்து விடுவோம். கர்த்தரை மட்டுமே பார்க்க வேண்டும். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நாம், அதாவது ஆண்டவரை அறியாமல் இருந்த நிலையை விட்டு பிரகாரத்திற்குள் விசுவாசியாக வந்தால் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக நாம் எழும்பாவிட்டால் எப்படி? கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நாம் செய்தே ஆக வேண்டும். ஒரு கழுதை கூட கர்த்தரை தன் மீது சுமந்து உயர்த்தியது. சிலுவையின் அடியில் நிற்கவும் அதிகாலை இருட்டில் கல்லறைக்கு சென்று தூப வர்க்கமிடவும் அஞ்சாமல் கர்த்தருக்காக நின்ற பெண்கள் இன்று எங்கே? கிறிஸ்தவள் என்பதில் பிரயோஜனம் இல்லை, பெருமையும் இல்லை. கிறிஸ்துவை உடையவள் என்பதுதான் விசேஷம். கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளவில்லை எனில் தெபோராளாக எழும்ப இயலாது. அவள் கர்த்தரை தரித்திருந்ததால் வல்லமையாக எழும்ப முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இனி காலம் செல்லாது. நாம் கர்த்தருக்காக எழும்பவில்லை எனில் பாளையத்திற்கு புறம்பே உள்ளவர்கள் எழுந்து விடுவார்கள். நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் வர வேண்டும். என்னை மீட்க வந்தார், என்னை தம்முடன் பரலோகில் சேர்க்க தன்னுயிர் கொடுத்தார் என்ற எண்ணம் வந்தால் தெபோராளாக, மேரி ஸ்லேசராக நாமும் எழும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அழிவின் பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறார்கள். மூட பழக்க வழக்கங்களிலே மூழ்கி கிடக்கிறார்கள். அப்பா, எங்களை சுற்றிலும் இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு. அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்கு இந்த நல்மனசாட்சியோட ஊழியம் செய்யத்தக்கதாக அநேக பெண்களை ஆண்டவரே இந்த நாளிலே தேவனீர் எழுப்புவீராக. ராஜா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.